எதுக்கு தேடுற துளசி? வீடியோவை நான் டெலீட் பண்ணிட்டேன். அம்மா, நீங்க 2 பேரும் என்ன படிச்சிருக்கீங்க? நான் +2, கனகா 10th. எதுக்கு கேக்குற? நான் டிகிரி. ஒரு கம்பெனில கிரியேட்டிவ் டைரக்டர். தெரிஞ்சுக்கோங்க. செல்போன்ல இருக்கிற வீடியோவை தான் உங்களால டெலீட் பண்ண முடியும். உங்களுக்கு அவ்வளவுதான் அறிவும். நான் அந்த வீடியோவை டிரைவ்ல சேவ் பண்ணி வச்சிருக்கேன். அதை உங்களால கண்டுபிடிக்கவும் முடியாது, டெலீட் பண்ணவும் முடியாது. அம்மா, மறுபடியும் அந்த வீடியோவை பாக்குறீங்களா? என்ன ஷாக்கா இருக்கும்? என்ன பார்த்தா பயம் வருதுல்ல? சும்மா அதிரடியா இருக்குல்ல? சரி கனகா, காலை புடிச்சு விடுமா, வலிக்குதுல்ல? ம் ம் ஏய் உடி. ஏய் ருத்ரா, நீ என்ன மரம் மாதிரி நின்னுட்டு இருக்க? போ, எனக்கு ஜூஸ் போட்டு கொண்டு வா போ. நல்லா ஐஸ் கொஞ்சம் தூக்கலா இருக்கணும். ஓகே, கால் அமுக்கி விடு. ம் எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க மேடம். 1998ல எனக்கு இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் டெலிவரி ஆச்சு. அத பத்தி கொஞ்சம் டீடைல்ஸ் வேணும். உங்களோட நேம் சொல்லுங்க. என் பேரு பைரவி. என் ஹஸ்பண்ட் பேரு ராஜராஜன். டேட் சொல்லுங்க. மார்ச் 18. ஒரு நிமிஷம் மேடம். சொல்லுங்க, என்ன டீடைல்ஸ் வேணும்? அதுல என்ன டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க? உங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. டாக்டர் பேர் இருக்கா? டாக்டர் ஷியாமலா பாத்திருக்காங்க. ஓ, எனக்கு அவங்க அப்பாயின்மெண்ட் வேணும். அவங்க இப்போ இந்த ஹாஸ்பிட்டல்ல இல்ல மேடம், மாறி போயிட்டாங்க. ஐயோ, அவங்க கான்டாக்ட் நம்பர் இருந்தா கொடுங்களேன். இல்லீங்க மேடம். வேணும்னா இப்ப அவங்க ஒர்க் பண்ற ஹாஸ்பிட்டல் நேமும் ஹாஸ்பிட்டல் ரிசப்ஷன் நம்பரும் தரேன். நீங்க அங்க போய் கேட்டு பாருங்க. ஓகே, கொஞ்சம் அதை எழுதி கொடுக்க முடியுமா? இந்தாங்க மேடம். தேங்க் யூ. ஓகே. ஹலோ ஹலோ, டாக்டர் ஷாமலாவோட அப்பாயின்மெண்ட் வேணும். மேடம், இப்போ அவங்க இங்க இல்ல. எங்க போயிட்டாங்க? மெடிக்கல் கான்ஃபரன்ஸ் மீட்டிங்காக லண்டன் போயிருக்காங்க. எப்போ வருவாங்க? தெரியாது மேடம். வேணும்னா உங்க நம்பர் கொடுங்க, அவங்க வந்ததும் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றோம். பரவாயில்ல, நான் அப்புறம் கால் பண்றேன். ஓகே மேடம்.
எல்லா டீடைல்ஸும் அனுப்பிடுங்க. ஓகே. அப்பா வாங்கப்பா. ஸ்வீட் சாப்பிடுறீங்களாப்பா? என்னம்மா ஸ்வீட் எல்லாம் தரேங்கிற? என்ன விசேஷம்? விசேஷம் தான்ப்பா. விசேஷமா? ஆமாப்பா, நான் மாடிப்படியில இருந்து வழுக்கி கீழே விழுந்துட்டேன். என்னம்மா இது உனக்கே கொஞ்சம் ஓவரா இல்ல? யாராவது மாடிப்படியில இருந்து கீழே வழுக்கி விழுந்ததுக்காக ஸ்வீட் தருவாங்களா? அப்பா, நான் விழுந்தது டிராஜடி தான். ஆனா அதுலயும் ஒரு சூப்பர் ட்விஸ்ட் நடந்தது. என்னம்மா சொல்ற நீ? என்ன நடந்துச்சு? ஆமாப்பா, நான் மாடிப்படியில இருந்து வழுக்கி கீழே விழுந்ததும் பைரவி அம்மா ஓடி வந்து என்ன தூக்கி விட்டு என்ன கை தாங்கலா கூட்டிட்டு வந்து சோஃபால உட்கார வச்சு ஆயில்மெண்ட் எல்லாம் போட்டு தேய்ச்சி விட்டாங்கப்பா. அது மட்டும் இல்லப்பா, ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு ரொம்ப அக்கறையா கேட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுப்பா. சரிம்மா, இப்போ உன் கால் எப்படி இருக்கு? அது அப்பவே சரியா போயிடுச்சுப்பா. அம்மா என்ன ரொம்ப பாசமா கவனிச்சுக்கிட்டாங்க. துளசி, பைரவி பாசக்காரிதாம்மா, அதுல உனக்கு டவுட்டே வேண்டாம். என்ன கொஞ்சம் பிடிவாதம் பிடிப்பா, அவ சொல்றதை தான் கேட்கணும்னு சொல்வா, அவ்வளவுதான். ஒரு நாள் உன்னை உட்கார வச்சு இந்த வீட்டு மகாராணி மாதிரி பாத்துக்க போறேன். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குமா? என்னப்பா சந்தோஷமா இருக்கீங்க? ஆமாப்பா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு போல இருக்கு. ஆமாப்பா. காஃபி சாப்பிடுறியா துளசி? இல்லப்பா, நான் குடிச்சிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன். சரிப்பா. சரி. துளசி, எனக்கு காஃபி கொண்டு வாமா. இது உடனே எடுத்துட்டு வரேன்ப்பா. அப்பா, காஃபி குடுமா. டேய், என்னாச்சுடா? தெரியலப்பா, கோல்டுன்னு நினைக்கிறேன். டேப்லெட் ஏதாவது போட்டுக்கிறியா? இல்ல, நான் பாத்துக்கிறேன்ப்பா. என்ன விஸ்வா, கொஞ்சம் முகத்தை கிட்ட காட்டுங்க. விஸ்வா, காட்டுங்க விஸ்வா. இல்ல, எனக்கு வேணாம், தள்ளிப்போ. விஸ்வா சொன்னா கேளுங்க விஸ்வா. இத போட்டா 10 நிமிஷத்துல சரியா போயிரும். வாங்க, கிட்ட வந்து காட்டுங்க வாங்க. எனக்கு வேண்டான்னு சொல்றேன்ல. சொல்றது கேளு, எனக்கு இந்த புகை பிடிக்கல, முதல்ல எடுத்துட்டு போ. நல்லதெல்லாம் பிடிக்காதே. எப்படி பிடிக்கும்? நல்லது சொன்னா கேட்கணுங்கிற புத்தி இருக்கணும். அவ நல்லது தானங்க செய்யறா. வெளியூருக்கு போயிட்டு வந்திருக்கான், ஜலதோஷம் பிடிச்சிருக்கு. கொஞ்ச நேரம் சாம்பிராணி புகையில முகத்தை காட்டுனா என்ன வெந்தா போயிடும்? மாமா இப்ப உன்ன காஃபி கேட்டாங்களா? என் புருஷன் எப்போ என்ன கேட்பாருன்னு எனக்கு தெரியாதா? சும்மா காஃபி கொண்டு போற மாதிரி போவேன். அப்புறம் நாங்க அங்க உரசி காஃபி குடிப்போம்.
இதெல்லாம் கல்யாணம் ஆகாத உனக்கு எங்க தெரிய போகுது? உனக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி வேற. உனக்கு எல்லாம் கல்யாணமே ஆகாது. அவளை சும்மா விடக்கூடாதுக்கா. விஸ்வா, காஃபி. உன்கிட்ட நான் காஃபி கேட்டானா? ரூமுக்கு வான்னு கூப்பிட்டீங்க. ஒருவேளை காஃபி கேட்க தான் கூப்பிடுறீங்களோன்னு நான் காஃபி எடுத்துட்டு வந்தேன். நீ தயவு செஞ்சு பேசாத. நான் செம்ம டென்ஷன்ல இருக்கேன். என்னாச்சு விஸ்வா? ஊருக்கு போன இடத்துல ஏதாவது பிரச்சனையா? எனக்கு பிரச்சனையே நீதான். நான் என்ன பண்ணேன்? ஏய், சும்மா கேள்வி கேட்காத. நான் எப்போ ஊருக்கு போயிட்டு வந்தாலும் எங்க போன, என்ன பண்ணேன்னு அம்மா என்கிட்ட அக்கறையா விசாரிப்பாங்க. ஆனா எப்போ வந்தேன்னு கூட கேட்கல. அதான் சாம்பிராணி போடும்போது நல்லா போடணும், இல்லனா உங்களுக்கு ஜலதோஷம் பிடிச்சிரும்னு சொன்னாங்கல்ல. அக்கறை இல்லாமலா சொல்லுவாங்க? அத உன்கிட்ட தானே சொன்னாங்க, என்கிட்ட சொல்லல. சாம்பிராணி போட்டவன் நான், அதனால என்கிட்ட சொன்னாங்க. ஏன் அதையும் என்கிட்ட சொல்லலாம்ல? அப்பப்பப்பா விஸ்வா, உன் அம்மா உன்கிட்ட பேசலனா அதுக்கு நான் என்ன பண்ணணும்? நீ பொய் சத்தியம் பண்ணதுனால என்கிட்ட அவங்க பேச மாட்டேங்கிறாங்க. சரி, பைரவி அம்மாவை நான் உன்கிட்ட பேச வைக்கிறேன், போதுமா? உன் தயவு எனக்கு தேவையில்ல. நான் என்னதான் பண்ணட்டும்? முதல்ல என்னை விட்டுட்டு போ, எனக்கு அது போதும். எனக்கு ஒண்ணு பார்க்கவே பிடிக்கல. இது வரைக்கும் பிடிக்கல, இனிமே பிடிக்கும். என்ன சொன்ன? நான் ஒன்னும் சொல்லல. எனக்கு கிச்சன்ல வேலை இருக்கு, நான் போறேன். ரெண்டு பேரும் இங்கதான் இருக்காளுங்களா? உள்ள விஸ்வா என்ன திட்டினத கேட்டிருப்பாங்களா? அதுக்கு சான்ஸ் இல்ல. சரி, ரெண்டு பேரையும் கலாய்க்கலாம். அப்பதான் எனக்கும் விஸ்வா கிட்ட திட்டு வாங்கின மூடு மாறும். என்ன அப்படி பாக்குறீங்க? புதுசா கல்யாணமான புருஷன் பொண்டாட்டினா அப்படிதான். என்ன பண்றது? விஸ்வா கூப்பிட்டா ரூம்க்கு போகாம இருக்க முடியுமா? கனகா, என் கண்ணத்துல ஏதாவது ஒட்டிருக்கான்னு பாரேன். ஏதாவது தெரியுதா? லிப் வச்ச மாதிரி கோடு இருக்கா? ஆக்சுவலி விஸ்வா கிஸ் பண்ணிட்டான். பைரவி அம்மா பார்த்தாங்கன்னா எனக்கு ஒரு மாதிரியா இருக்கும்ல, அதான் கொஞ்சம் பார்த்து சொல்ல. உனக்கு தெரியலையா? சரி சரி விடு, நானே பாத்துக்கிறேன். நான் போய் குளிச்சு ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன், அப்பதான் சரியா இருக்கும். அக்கா, இவ வேணும்னே என்ன வெறுப்பேத்துறாக்கா. என்ன பண்றது? வீடியோ தான் அவகிட்ட மாட்டியிருக்கேன். பொறு, இவளுக்கு ஒரு முடிவு கட்டலாம். சீக்கிரமே அவளுக்கு ஒரு முடிவு கட்டணும்க்கா.
விஸ்வா, தப்பா இருக்கு. விஸ்வா, நீ தப்பு பண்ணிருக்க. என்ன? நீயே அங்க பாரு, ரைட் சைடு காலம்ல பண்ண வேண்டியத நீ மாத்தி தப்பா பண்ணிட்டு இருக்க. இது ஆபீஸ் ஒர்க் தானே, இதுல நான் சொல்லக்கூடாதா? உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். எல்லாம் எனக்கு தெரியும். நீ போய் உன் வேலையை பாரு. வேலை இல்லாம தானே வந்திருக்கேன். ஓ அப்படியா? அப்போ ஒண்ணு பண்ணு, எனக்கு போய் ஒரு ஜூஸ் போட்டு கொண்டு வா. என்ன? ஓகே ஓகே, அத கரெக்ட் பண்ணிக்கோ. ஆமா, மாத்தி தப்பா தான் பண்ணிட்டேன். விஸ்வாவுக்கு மாக்டைல் வேணுமா? மாக்டைலா? அப்படின்னா? உனக்கு தெரியாதா? அது ஒரு விதமான ஜூஸ். இதெல்லாம் உங்களுக்கு எங்க தெரிய போகுது? ஸ்ட்ராபெரி அப்புறம் வெரைட்டியான ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்த்து மிக்ஸ் பண்ணி அத மாக்டைல் ஜூஸா குடிக்கலாம். இது எதுக்குன்னு தானே பாக்குறீங்க? எல்லாம் எக்ஸ்ட்ரா எனர்ஜி. சும்மா கும்முன்னு இருக்கும்ல. உனக்கு தான் இன்னும் கல்யாணமே ஆகலையே. உன்கிட்ட சொல்லி என்ன பண்ணட்டும்? உனக்கு இதெல்லாம் புரியாது. நீ உன் வேலையை பார். அத்தைக்கு மாத்திரை கொடுக்கணும். நீ குடுக்கறியா இல்ல கனகா கிட்ட கொடுத்து அனுப்பட்டுமா? வேணாம் வேணாம், நானே கொடுக்கறேன். அம்மா, மாத்திரை கொண்டு வந்திருக்கேன். இப்போ உன் கால் எப்படி இருக்கு? எனக்கு கால் சரியாயிடுச்சுமா. நீ ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே? கனகா ருத்ராலாம் என்ன பண்றாங்க? எங்க போனாங்க? நானே உங்களுக்கு குடுக்கலாம் தான் கொண்டு வந்தேன். சரி, குடு. ம்.